Applause as we express our deepest gratitude and respect. Welcome, sir. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எனக்கு உயிருக்கு உயிரான மாணவ கண்மணிகளே, மேடையிலே விட்டிருக்கின்ற ஆண்டோர்களே, உங்களுக்கு இன்றைக்கு பல்வேறு நபர்கள் நம் பள்ளியிலே இருந்து மிக சிறந்து விளங்கிய நால்வர் உங்கள் முன்னாடி பேசியிருக்கார்கள். மாணவர்கள் நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக தான் அவங்களெல்லாம் வர சொன்னோம். டாக்டர் தான் ஆகணும், இன்ஜினியர் தான் ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெரிய போர்ப்படையில் சேர்ந்து பெரிய மனுஷனாகலாம், அப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெரிய மனுஷனாக முடியும், ஒரு கம்ப்யூட்டரில் வச்சுக்கிட்டு எண்ணற்ற சாதனையை புரிய முடியும்னு சாதனையாளர்களெல்லாம் மேடையில் ஏற்றி உங்களுக்காக இங்கே வந்துருச்சிருக்கோம். மாணவர்கள் அனைவரும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் கவனித்து கேட்டிங்கன்னா பரவாயில்ல. உங்களுக்கு ரொம்ப நேரம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். அடுத்தது விஜய் சுந்தரி அம்மா பேச போகிறாங்க. மிக அற்புதமான மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக இருக்கும். அடுத்தது பெரிய பசங்க பண்ணக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி. 1989 வருஷம் இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிற போது ரோட்டரியில் ஒரு 10 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்து ஊர் பூரா தேடி வருமானம் அதில் இது எனக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வேணும், எனக்கு லாபம் வேணும் அப்படிங்கிறவங்க இல்லாதவங்கள பொறுக்கி எடுத்து ஒரு 9 பேரை சேர்த்தி இன்றைக்கு அதுக்கு வெளிப்படுத்தினது NBS சுந்தரராஜ ரெட்டியார். அதுக்கு நாங்களெல்லாம் துணைக்கு அழைத்து கொண்டது PSK. அப்புறம் லட்சங்கள் முக்கியமல்ல, லட்சியங்கள் தான் முக்கியங்கிற கோவிந்தசாமி. இப்படிங்கிறவங்களெல்லாம் சேர்த்தி நான் டாக்டர் சர்வேஸ்வரன் ஒருத்தர், டாக்டர் பக்ரிசாமி ஒருத்தர், அவங்கெல்லாம் படித்தவங்களாம் அந்த கூட்டணியில் இருந்தால் தான் இந்த வெற்றி கூட்டணியாக இருக்கும். நம்மளால் ஒரு வித்தியாசமான பள்ளியை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பித்த பள்ளி இன்றைக்கு 35 ஆண்டு. பார்த்தீங்கன்னா 35 ஆண்டுங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு பீரியடு. ஒரு லைஃப் ஸ்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தலைமுறை அப்படின்னா 25 வருஷம் தான் ஒரு தலைமுறையே. 2 தலைமுறைகளுக்கு நடுவில் நடத்திட்டு இருக்கோம் அந்த பள்ளிக்கூடம். எப்படி ஒரு வாத்தியார் எப்படி இருக்கணும், ஒரு பெற்றோர் எப்படி இருக்கணும், ஒரு நிர்வாகம் எப்படி இருக்கணும், ஒரு மாணவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை இடைவெளி. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி உட்காந்துருப்பார், முன்னாடி இருக்கிற 4-5 சிஷ்யர்கள் கீழே உட்காந்துருப்பாங்க. அதுதான் அப்போ தக்கலாம் குருவுக்கு சிஷ்யர்கள்லாம் கீழே உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு அப்படியே ரிவர்ஸ். வாதியார் நடந்துட்டு இருப்பாரு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பான். தலைகீழாக மாறி போன ஒரு தலைமுறை இடைவெளியில் நாம் இருக்கோம். நிர்வாகத்திற்கு எவ்வளவு சிக்கல்னு கேட்டீங்கன்னா எத்தனை குறுக்கீடுகள் சொன்னார். வழி இல்லாத வாழ்க்கை இல்லைன்னு. வழி இல்லாத வாழ்க்கையே கிடையாது. நிர்வாகம் சிறப்பட நடைபெற வேண்டும் என்றால் இன்னைக்கு எவ்வளவு வழிகளை பொறுத்து செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளோ பெரிய நிர்வாகம், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வேலை செய்கிறாங்க. 1000 பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கோம். வாத்தியார், டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் அப்படின்ட்டு. பஸ்ஸு போக்குவரத்தில் எவ்வளோ இடைஞ்சல்கள், இத்தனை குறுக்கீடுகளையும் நிர்வாகம் சந்தித்து கொண்டே இருக்கிறது. எங்களுக்குள்ளே குறுக்கீடுகள் இருந்தால் கூட ஒரு நல்ல நோக்கத்திற்காக செய்கிறோம் என்ற எண்ணம் தான் எங்களை மேலோங்கி நிற்க வைக்கிறது. அந்த வகையில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் உங்களுக்காக. பெற்றோர்கள் எடுத்தினா அந்த காலத்து பெற்றோர்கள் வாத்தியார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருந்தார்கள். தலைமுறை இடைவெளியில் இன்னைக்கு மாணவர் என் பையனை யாரும் அடிக்கக்கூடாது, என் பையனை யார் அடித்தா அந்த வாத்தியார காமின்னு ஒருத்தர் வர்றாரு. ஒரு பேரண்ட் வர்றாரு, அந்த பையன் அந்த சார் யார் அவர்கிட்ட காமி, அவரை நான் நேரில் பார்க்கணும், என் பையனை அடிச்சிட்டார் அப்படின்னு. இது மாதிரியான மாற்றம், இந்த பாசங்கிறதும் தாய் தந்தையருக்கு குழந்தையிடம் இருக்க பாசங்கிறதும் தண்ணீருங்கிறதும் ஒரு சீன புள்ள மொழி சொல்லுவாங்க, ரெண்டுமே மேலேருந்து தான் கீழே வரும். பசங்கிட்ட இருந்து ரிவர்ஸில் வருமா அப்படின்னா கேள்விக்குறி தான். நாம் காட்டக்கூடிய அளவுக்கு பாசத்தை நம் பிள்ளைகள் காட்டுவார்களா பின்னாடி அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். இது மாதிரி தலைமுறை மாறி போச்சு. தலைமுறை இடைவெளியில் தலைமுறையே மாறி போச்சு. மாணவர்கள் தான் அன்றைக்கி UKG கிளாஸில் ஒரு ஃபோன் வருது. அட்டெண்டர் நம்ம கேசவன் வர்றார். உள்ள வந்து சுரேஷ் கோபிங்கிற பையன் யார் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பையனை கூப்பிட்றாங்க, சுரேஷ் கோபி யாருன்னு. உங்கள் அப்பா ஃபோனில் வந்து வச்சுருக்காரு, வாப்பா ஃபோனில் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பையன் கூப்பிட்டு போகிறாங்க, ஃபோனில் பேசுகிறான். அவங்க அப்பா பேசுகிறார். தம்பி, இந்த பாஸ்வேர்டை மாற்றிட்டியா என் கம்ப்யூட்டரில் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா அப்படின்னு. இப்போ அந்த பாஸ்வேர்டை சொல்லு, நான் லாகின் பண்ணி பார்க்கணுங்கிறார். ஒரு தந்தைக்கு ஒரு பையன், ஒரு UKG படிக்கிற பையன் இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் அறிவு அப்பாவுக்கு இல்லை. இதை எப்படி நம்ம மாற்றுறது? அதனால் கோவிச்சுக்க முடியுமா? கோவிச்சுக்க முடியாது. நம்மளுடைய டெக்னாலஜியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்மளுடைய டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணால் தான் பையன் அந்த டெக்னாலஜியை நல்ல விதமாக யூஸ் பண்ணுறானா கெட்ட விதமாக யூஸ் பண்ணுறானான்னு தெரியும். இந்த LKG UKGலேருந்து புதிய தலைமுறையில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு கூகுளில் எல்லாமே சொல்லித்தராங்க.
வாதியார் ரிஃப்ராக்ஷனை பற்றியோ ரிஃப்ளெக்ஷனை பற்றியோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே கூகுளில் பார்த்துக்குவான். வாதியாருடைய வேலை என்ன அப்படின்னா, வாதியார் ஒரு திரியை தூண்டி விடுற மாதிரி தூண்டுகின்ற வேலை தான் வாதியாருடைய வேலை. உதாரணமாக நான் பள்ளிக்கூடத்தில் படித்த போது மோகனல்லூருக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். அதில் அன்ஃபார்ச்சுனேட்லி அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தோம். அங்கே இருக்க வாதியாரெலாம் சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் நல்லா படிப்பார், ரொம்ப அமைதியாக இருப்பார். நீங்கள் கூட்டத்துக்கு வந்திருக்காரு இன்னைக்கு. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, அவர் தம்பியா நீ அவர் போட்ட சட்டையை தான் போடணும், அவங்க புஸ்தகத்தை தான் வச்சுக்கோம், 10 வருஷத்துக்கு ஒரே புஸ்தகம் இருக்கும், புஸ்தகத்துக்கு அட்டையை மாற்றி வச்சுக்கோம். அப்படியே இருந்த நான் ஒவ்வொரு சமயத்திலும் எங்கள் அண்ணனை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க, நல்லா படிப்பார், ரொம்ப அமைதியானவன், நீ ரொம்ப சத்தம் போடுற அப்படின்ட்டு. அப்போ இருந்த தமிழ் ஆசிரியர் குழந்தையான்னு ஒருத்தர் இருந்தார். இந்த தமிழ் கட்டுரையில் நான் திருத்த சொல்லுவார். தமிழ் நான் நல்லா எழுதுவேன், என்னுடைய தமிழ் ஆர்வம் இன்னைக்கு இவ்வளோ இருக்குது, நீங்கள் நாமக்கல் தமிழ் சங்கத்தை வழிநடத்துகின்ற ஒரு அற்புதமான தலைமை பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்னுடைய வாத்தியார் குழந்தையான்னு ஒரு வாத்தியார். எதுக்காக சொல்கிறேன்னா, வாத்தியார்கள் நம்மகிட்ட என்ன இருக்குது, இந்த பையனுக்கு இந்த ஹிடன் டேலண்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்மளை வெளிக்கொண்டு தான் வாத்தியாருடைய வேலை. ஏன்னா எல்லாமே கூகுளில் பார்க்கலாம். குரு பிரம்ம என்ன சொல்கிறோம், குருதேவ மகேஸ்வரங்கிறோம். குரு ஆசிரியர், தெய்வம், குரு அப்படின்னு சொல்கிற போது இப்போ கூகுள் வந்துச்சு குறுக்க. எல்லாத்தையுமே பையன் கூகுளில் கற்றுக்கிறான். நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை வாத்தியாருக்கு. வாத்தியார் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, அவனுடைய ஹிடன் டேலண்ட்டை வளர்த்திக்கணும். எங்கள் வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார், தமிழ் மேலே இன்ட்ரெஸ்ட் பண்ணதுனால எங்கள் அண்ணங்க படித்தாலும் கூட தமிழ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறேன், தமிழ் கட்டுரை திருத்துவேன். வாத்தியார் கிளாஸ் பேப்பர்லாம் என்கிட்ட கொடுத்துருவார், திருத்தி வச்சுருப்பேன். அப்படி திருத்தி தமிழ் மேலே ஒரு ஈடுபாடு வந்து தமிழ் நல்லா படிக்கிறேன். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் வாத்தியார் ஒருத்தர், நீ உனக்கு நல்ல ஃபிசிக்ஸ் போடுற, உனக்கு சயின்ஸ் வரும் சொல்லி இன்றைக்கி டாக்டர் ஆகியிருக்கேன். எல்லா தொழில் இருந்தாலும் கூட இன்றைக்கு இத்தனை மாணவர்கள் மேடையில் ஏறி நானும் சாதித்து காட்டுறேன், இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்குதுன்னு சொல்கிற போது அதை விட ஒரு பெரிய கிரீடம் எனக்கு வேறு இருக்கிற மாதிரி தெரியல. ஆக இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த அத்தனை பெற்றோர்கள், இப்போ எல்லாம் நான் தலைமுறை இடைவெளியை தாண்டி இருக்கோம், எல்லா பெற்றோர்களுக்கும் தங்களுக்கு பிள்ளைகள் நல்லா வரணும்னு நினைக்கிறோம். அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்க பாணியில் சிந்திக்க வச்சு, இப்போ சூர்யா டாக்டராக இருந்தால் என்ன இருக்குன்னு பாருங்கள், டாக்டராக இருந்தால் எத்தனை பாவம் பண்ணியிருப்பார். இன்றைக்கி அவருடைய பிடிச்ச ஃபேஷனுக்கு போனார், இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காரு. நான் என்ன சொன்னாலும் இது வரைக்கும் மறுத்து பேசுனதில்லை. 150 டாக்டர் வருவாங்கப்பா, எல்லோரும் ரொம்ப விருப்பமாக சாப்பிட போகிறவங்க, அதுக்கு ஒரு டின்னர் ஏற்பாடு பண்ணோம், பண்ணிடுறேன் சார், இது ஒரு விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், நீங்கள் சொல்கிற விலை தான் சார், உங்கள் அப்பாவை கேட்கணுமா, எங்கள் அப்பா எதுக்கு சார் கேட்கணும், நான் தான் சார் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன். இங்கே இருக்கிற சோலாரில் போட்டிருக்கேன், ஓடவே இல்லை, நட்டமாக இருக்குது, எல்லோரும் திட்டுறாங்க அப்படின்னு சொன்னேன் நம்ம நவீன்கிட்ட. சார் ஒரு 30,000 கொடுங்க சார், கம்ப்ளீட்டாக மாற்றிடுறேன் சார், ஒரு பிளாக்கே நீங்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம். நன்றி கூறி விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம். ஹலோ. தலைமை உரை ஒரு தரமான உரை, தங்க மகனின் உரை, ஒரு தமிழ் ஆர்வலரின் உரை, அனைவருக்கும் ஒரு உத்வேகம், உற்சாகம், தீயென பற்றிக்கொள்ளும் உங்கள் குரல் கேட்டால்